பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க. ரிஷப ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா வாழ்க்கையில இனிமேலாவது நல்லது நடந்துடாதா? அப்படின்னு காத்துட்டு இருக்க ரிஷப ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரா பொதுவாகவே நல்ல முக வசீகரம் இருக்கக்கூடியவா. இந்த வருஷம் எப்படி பிறக்கிறதுனா, சுக்கிரனுடைய வீடு ஏற்கனவே முக வசீகரம் சொல்றோம். அதுல குரு பகவானுடைய அனுக்கிரகம் சித்திரை 18லேருந்து தொடங்குறது. அப்போ கடவுளுடைய பேரருள் கிடைக்கிறது. அதாவது அசுரகுருவுடைய அனுக்கிரகம் மட்டுமில்லாம தேவகுருவுடைய அனுக்கிரகமும் கிடைக்கப் போற ஒரு அற்புதமான ஆண்டு அப்படிங்கிறதுனால, இவாளுடைய முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போறது. 2வது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா, இருக்கிற வேலையில ஒரு நெருக்கடிய குடுக்கும். நெருக்கடிய குடுக்கறதுனால இவ அடுத்த வேலைய தேடுவா. அந்த வேலையில இவாளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிச்சுரும். நெறைய பேருக்கு ஜாதகத்துல சகட யோகம் இருக்கக்கூடியவாளுக்கு இப்போ திருமண விஷயம் கூடி வரும். ஏன்னா குருபலன் இல்லையே என்னுடைய ஜாதகத்திலே எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்கிறவாளுக்கு, அந்த சகட யோகம் இருக்கிறவாளுக்கு இந்த குரு பகவான் ராசியில உட்கார்ந்து 7ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும் இவாளுக்கு ஒரு நல்ல யோகமான காலமா திருமண விஷயம் கூடி வரும். லாபத்தில சுக்கிரனும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்திருக்கா. ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும் அற்புதமான தொழில்ல முன்னேற்றம், மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தொழில்ல பெறப் போறா. அப்படிப்பட்ட காலகட்டம். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கல்வி வளர்ச்சி ஏற்படும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு வேலை மாற்றங்கள், நிறைய பேருக்கு முன்னேற்றம் தரப்போற ஒரு நல்ல வருஷமா இருக்கும். பெண்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி. சுக்கிரன் உச்சமா இருக்கார். ராசி அதிபதி வேற. மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போறது. ஆக மொத்தம் பிசினஸ் பண்றவாளுக்கு பார்த்தீங்கன்னா, நொடிச்சு போன பிசினஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சி அடைய போறது. இவ்வளவு அற்புதமான பலன்கள் இந்த குரோரி வருஷத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போறது. நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் என்ன தெய்வத்தை நமஸ்காரம் பண்றதுன்னா, பிரத்தியங்கரா அதர்வன பத்திரகாளின்னு சொல்லக்கூடிய பிரத்தியங்கராவை வெள்ளிக்கிழமைகள்ல நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ. உங்க வாழ்க்கை மிக சந்தோஷமா உன்னதமா இந்த குரோரி வருஷத்துல இருக்க போறது. நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு. என்னதான் ரிஷப ராசியர் சோர்வடைந்திருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா ஒரு உற்சாகமான ஆண்டா அவர்களுக்கு இருக்க போகுதுன்றது